ஆர்ஆர் சேஸ்க்கு வராங்க. சேஸ்க்கு நம்ம வைபவ் சூரியன்ஸை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் அடிக்கும் போது. பட் அந்த ஃபெயிலியர்ஸ் வரப்போ இப்ப எல்லாருமே சொல்றது, அந்த எக்ஸ்பிளேயர்ஸ் எல்லாருமே சொல்றது, அவர் வந்து இந்த மாதிரியான ஃபெயிலியர்ஸையும் நிறைய ஃபேஸ் பண்ணணும், ஃபேஸ் பண்ணி அதுல இருந்து மீண்டு வரணும். அப்பதான் அவரோட கெரியர் வந்து ரொம்ப ப்ரொலாங்கா இருக்கும். அவருக்கு வந்து கூட இருக்கிறவங்களும் அந்த ஃபெயிலியர்ஸ் அப்பதான் நிறைய கைட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஒரு செஞ்சுரி அடுத்த 2, 3 மேட்ச் அடிக்க முடியல. ஆனா மத்தவங்க சொன்ன மாதிரிதான் ஸ்ரீராம், அதே ஒப்பீனியன் தான். ஏன்னா இன்னும் அவருக்கு வந்து இன்னும் அவரோட பெஸ்ட் கேமே வரல. இப்ப எல்லா கிரிக்கெட்டர்ஸுமே அவங்களோட பெஸ்ட் கிரிக்கெட் எப்ப ஆடுவாங்கன்னா அரௌண்ட் 30, அதான் அவங்களோட பெஸ்ட் கேம் வரும். நிறைய பேட்டர்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க, இவர் அதுல பாதி தான் இருக்காரு. சோ இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு அவருக்கு. சோ இந்த ஸ்டேஜ்ல அவர் ஜஸ்ட் கேமை ஹோன் பண்ணிக்கணும். அதாவது இப்ப நான் கம்பேரிசனுக்காக சொல்லல, உடனே இது பண்ணிட வேணாம். இப்ப சச்சினுமே ஆரம்பத்துல கிரிக்கெட் ஆடினப்போ இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல ஒரு டேஷரா தானே இருந்தாரு. உங்களுக்கு வந்து மிட் 90s வரைக்கும் சச்சின் வந்து டேஷர். சேவாக் வந்து அவர் கரியர் பூரா எப்படி ஆடினாரோ அப்படிதான் சச்சின் அந்த டைம்ல ஆடினாரு, மிட் 90s வரைக்கும். அதுக்கப்புறம் தன்னோட கேமை மாத்திக்கிட்டாரு. சோ இப்ப சூரியவன்ஷி வேற ஒரு மோட்ல இருக்காரு. பாக்குற பாலெல்லாம் 6 அடிக்கணும்னு தான் அவரோட எண்ணமா இருக்கு. சோ அது இன்னும் கொஞ்சம் மாறிக்கிட்டே வரும். அவரும் வந்து நிறைய கத்துப்பாரு ஸ்ரீராம்.